Hi friends, நான் தான் சுரேஷ். வெல்கம் டு இட்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். முதல்ல எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீப் ஆன் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லாஸ்ட் வீடியோஸ்லேயும் நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக கொடுத்துருந்தீங்க, அதுக்கெலாம் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிங் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேஸ் வந்து க்ரியேட்டிங் வேல்யூஸ் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருந்தோம். அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ க்ரியேட்டிங் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். நான் முதலே சொல்லியிருந்தேன் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் க்ரியேட்டிங் ஃபார்ம்ஸில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் நான் இதுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருந்தேன். முதல்ல இது பார்க்குறது வந்து ஸ்பியர், அப்புறமா ஒரு க்யூபு, அப்புறம் ஒரு சிலிண்டர், சாலிட் சிலிண்டர், அப்புறம் பிரமிட் ஷேப்பு, அப்புறமா ஒரு கோன். ஸோ இப்போ லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக விழுகுது. அதே மாதிரி இப்போ நான் லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஷேடோ மாறுது பார்த்திங்களா, இதுதான் ஒரு பேசிக். நம்ம எந்த ஒரு ட்ராயிங்கு ஷேடிங் பண்ணும்போது இது ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். இப்போ நான் அதை தான் உங்களுக்கு வந்து இந்த லைட்டிங் எஃபெக்டை வச்சு நான் உங்களுக்கு இது ஒரு ரியலாக காமிச்சோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலான்றதுக்காக, அது மெயினாக கிட்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக இப்படி ஒரு இது ஷேப் பண்ணேன். பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் ஒவ்வொரு ஷேப்பில் நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஷேடோ மாறுது. அந்த ஷேடோவில் தான் வேல்யூஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். போன வீடியோஸில் நம்ம வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா, அது ஃபுல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். கொஞ்சம் டார்க்கு, அதுக்கடுத்து லைட்டு, டார்க்கு லைட்டு, டார்க் லைட்டு அப்படின்னு நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ லைட்டு நான் இப்போ ரொம்ப தூரத்தில் கொண்டு போகிறேன். ரொம்ப தூரத்தில் கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஷேடோ ரொம்ப டார்க்காக இருக்கும். கிட்டக்க கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். இதுதான் அந்த வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கோனை பாருங்களேன். கோனில் வந்துட்டு டார்க்னஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு 8Bன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டக்க வரும்போது அந்த ஷேடோ கம்மியாகுது. இது வந்து ஒரு 2H இல்லைனா ஒரு H இல்லைனா ஃபைன் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஒரு HB அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக இதே நான் உங்களுக்கு ஷேடோ எப்படி பண்ணணுன்றதை இதை வச்சு நான் சொல்ல போகிறேன். இதுதான் நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்பியர் வந்து செஞ்சு வச்சேன். ஸோ இந்த ஸ்பியர் எப்படி பண்ணுறது, அந்த கோன், பிரமிட், அப்புறம் சிலிண்டர், அப்புறம் க்யூப், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தனி வீடியோவே போடுறேன். நான் ஒவ்வொரு ஷேப்பாகவும் ஒரு பேப்பரில் நம்ம பண்ணது கட் பண்ணி ஒரு சிம்பிள் ஃபார்ம் க்ரியேஷன் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாகிக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை போடுறேன். அதை ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் இப்போதைக்கு இதுதான் மெயின்ன்றனால நம்ம இதை காமிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்பியரில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து லைட் படுது. ஸோ இந்த லைட்டு இதுதான் ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த போர்ஷன். ஏன்னா இங்கே தான் நமக்கு மெயினாக லைட் படுது. இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். என்ன தான் இந்த ஷேடோ இருந்தாலும் இந்த இடத்துல டார்க்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட் இருக்கு இல்லையா, இதுதான் ரிஃப்ளெக்டட் லைட்டுன்னுவாங்க. அதே இது இங்கே கொஞ்சம் அந்த ஒயிட்டை விட இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். இது வந்து கோர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹைலைட், இது வந்து கொஞ்சம் மிட் டோன்னு சொல்லுவாங்க. மிட் டோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நான் உங்களுக்கு பென்சில் ஷேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைட்டு எந்த சைடு வருதுன்னு வச்சு அசியூம் பண்ணி உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோர் ஷேடோ ஃபார்ம் ஆகுறது, அதான் அந்த கோர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த பால் வந்து இது ஜஸ்ட் ஒரு பேப்பரில் பண்ண பால் தான். ஸோ இந்த கீழே உள்ளது கோர் ஷேடோ. ஈவன் இருக்கான் பார்த்தீங்களா இந்த போர்ஷனு, இதுதான் வந்து கேஸ்ட் ஷேடோ. ஸோ கேஸ்ட் ஷேடோன்னு சொல்லுவாங்க. இதோட பேசிக் அந்த ஒரு லைட்டில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு ஒரு 3Dயில் பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், மேபி படித்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதையே எப்படி நம்ம வந்து ட்ராயிங்கில் கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அப்படியே ஒவ்வொரு ஷேப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா 2H பென்சில், டார்க் பண்ணுறதுக்கு 8B பென்சில், அப்புறம் நம்ம சார்கோல் பென்சில். ஸோ இது மூணு பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஷேப்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்டிலாக ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களால் எந்த மாதிரி போட முடியுதோ நான்
இப்போ நான் என்ன ஃபீல் பண்ண போகிறேன்னா, ஒரு லைட் வந்து இந்த இடத்துல இருக்குது. லைட் வந்து இங்கே வந்து அடிக்குது. அப்போ இதோட ஷேடோ எப்படி இருக்குன்றது தான் இப்போ நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். முடிஞ்சளவு எல்லா இடத்துலையுமே நம்ம அடிச்சிடலாம் கலரிங். பென்சில் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுக்கவே வேணாம். ஆட்டோமேட்டிக்காக அது போக்கில் நம்ம அப்படியே விட்டோம்னா அப்படியே மெதுவாக அடிக்கும். இப்போ நான் ஒரு 8B பென்சில் எடுக்கிறேன். அதுலேயும் அதே மாதிரியே ஃபீல் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு பாருங்கள், இப்போ நீங்கள் எந்த ஷேப்பில் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒரு ஸ்பியரோட ஃபீல் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பியரோட ஷேப் நான் முதல்ல காமிச்சேன்ல, அந்த நம்ம தனியாகவே ஒரு மாடல் வச்சு பண்ணியிருந்தோம்ல, அந்த ஷேப் வரணுன்றதுக்காண்டி நான் பொறுமையாக ஷேட் பண்ணுறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா, இதை அப்படியே ஸ்லோ மோஷனில் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஷேப் வந்துடும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கையை நம்ம எந்தெந்த கோணத்தில் திருப்புகிறோம், எங்கெங்கே அளவான ப்ரெஷரை கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் இந்த ஸ்பியர் வரும். அதாவது எந்த ஒரு ஃபார்முமே வரும். அதுக்கு தான் வேல்யூஸ்ன்றது மெயினாக அதில் ப்ளே ஆகும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப் வர்றது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை வச்சுட்டேன், நம்மளோட சார்கோல் பென்சில். இதையும் அதே மாதிரி நான் லைட் ப்ரெஷராக கொடுக்குறேன். நீங்கள் தப்பாகவே கொடுத்தாலும் இதில் நம்ம டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கைத்திறமையை வச்சு அதை சரி பண்ணிடலாம். அதுதான் நம்ம டிராயிங்கில் ஒரு ஸ்பெஷலு. அதனால் எப்பொழுதுமே தப்பாகிடுச்சின்னு நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேணாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும். கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டு ஹச் கொடுத்துட்டு அப்புறமா 8B கொடுத்துட்டு அப்புறமா சார்கோல் இந்த பென்சில் மீடியம் டைப்பில் வர்றேன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரியும். எந்த இடத்துல டார்க் கொடுக்குறேனோ அந்த டார்க்கு கீழே ஆல்ரெடி நம்ம ஹச்சும் இதுவும் 2Hம் 8Bயும் கொடுத்துருந்தனால இந்த தேவையில்லாத வெள்ளையாக ஃபில் ஆகுது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கப்படுது. இதில் பாருங்கள், இதில் ஃபுல்லாக எனக்கு இங்கே டார்க் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு லைட் இங்கே அடிக்குது. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ தூரத்துக்கு டார்க் இருக்கும் கீழே இந்த இடத்துல அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரோட ஒரு முக்கால்வாசி ஃபார்ம் வந்துருச்சு. ஏன்னா லைட்டு நான் இங்கே வரைஞ்சிட்டு வந்து இங்கே தான் இருக்குது. இப்போது நீங்கள் ஃபைனலாக ஒரு ஷேப் வந்துருச்சு. இந்த லைட் வெளிச்சம் இங்கே வரனால இதோட ஷேடோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து அப்படியே லைட்டாக ஃபார்ம் ஆகும் இங்கே. ஏன்னா வெளிச்சம் இங்கே இருக்கும்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் லைட்டாக மட்டும் வேல்யூஸ் கொடுங்க.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கொஞ்சம் டார்க்காக கொடுக்க போகிறேன். நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனனால இந்த ஷேப்லேயே பண்ணுறேன். ஆனால் எப்போவுமே அந்த சாண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க, இல்லை பிளேடை வச்சு கூட பண்ணலாம், எது உங்களுக்கு வசதியோ. நல்லா இது பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். அப்புறமா நீங்கள் கையை வச்சு ஒரு பால் வந்து உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் இங்கே இழுத்து விடும்போது லைட்டாக அது இல்லையா, இதுதான் இந்த வேல்யூஸோட இந்த லைட் எஃபெக்டோட பின்பமாக நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்ம அடுத்து க்யூபு சிலிண்டர் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் டெமோ கொடுத்துட்டேன். இதை பேஸாக வச்சு தான் அதை வரைய போகிறேன். அது கொஞ்சம் ஃபாஸ்டப்பாக கொஞ்சம் ஸ்பீடப்பாக போகும். நம்ம அதையும் பார்க்கலாம்.